ஜியோ ஹாட்ஸ்டாரில் செகண்ட் லவ்னு ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து 6 பொண்ணுங்களையும் 6 பசங்களையும் ஒரே வீட்டுக்குள்ளே விடுறாங்க. இந்த 6 பொண்ணுங்களும் 6 பசங்களுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் லவ்வில் தோற்றவங்க. ஸோ ஃபஸ்ட் லவ் தோற்று செகண்ட் லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சேர்த்து ஒரே ஹவுஸில் இது பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஜட்ஜாக ரம்யா கிருஷ்ணன் மேம் எவ்ரி சாட்டர்டே சண்டே மட்டும் வராங்க. மற்ற நாள் ஃபுல்லாக இவங்க கூட இருக்க போகிறது யாருன்னா ஸ்ருத்திகா. அவங்க வந்து ஒரு கியூபிட், அதாவது ஒரு லவ் மெசஞ்சர் மாதிரி இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கும் இவங்களுக்குள்ள லவ் உண்டாக்குறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் ஸ்ருத்திகா வந்து இவங்க கூட இந்த ஹவுஸ்லேயே இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 கேர்ள்ஸும் உள்ளே வராங்க. இந்த 6 கேர்ள்ஸும் உள்ளே வந்தவொடனே 6 கேர்ள்ஸ்கிட்டையும் நீங்கள் எதனால் வந்து ஃபஸ்ட் லவ் பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் கேட்குறாங்க. ஒருத்தர் ரீசன் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து டாக்ஸிக்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சில்லியான ரீசன், அதாவது சாரிக்கு SROன்னு மெசேஜ் பண்ணதெல்லாம் பர்ஃபெக்ஷன் பார்த்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6 கேர்ள்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா ருத், இவங்க விஜய் டிவியில் வந்திருக்காங்க. அடுத்தது மோனிஷா, அரண்மனை கிளியில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அப்புறமா நேஹா, இவங்க வந்துட்டு வானத்தை போலன் சன் டிவி சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இது போக வீணான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் ஈடன் ஒரு பொண்ணு, அண்ட் ஆல்சோ கடைசியில் சிந்தூரி அப்படின்னு இவங்களையும் வந்து மூவிஸ்லாம் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த 6 ஃபீமேல்ஸும். அண்ட் மேலில் வந்து ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் BB6 வின்னர். இன்னொரு ஃபேஸ் யாருன்னா வெக்கேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து ரிசார்ட்டில் இப்போ லாஸ்ட் இதில் மைக்கேல்னு மார்ச்சின்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் தான் அந்த வெக்கே. இது போக வந்து தேஜஸ்னு ஒரு யூஎஸ்லேயே வளர்ந்த ஒரு பையன் யூஎஸ் ஆக்சென்ட்லேயே ஃபுல்லாக பேசுகிறான். அவங்க அம்மா வந்து கும்பகோணம் தான் போல இருக்குது, பட் ஸ்டில் அவன் வந்து யூஎஸ்லேயே வளர்ந்த பையன், அவன் ஒரு பையன் வந்திருக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா ராஜா ருத்ரகொடி, இவர் ஒரு மூவிலெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அபித்னு ஒரு பாக்ஸர் அண்ட் தினேஷ்னு ஒரு ஃபன் லவிங் பர்சன். இவங்க எல்லாருமே வந்து மேல் கண்டஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் இந்த மேல் கண்டஸ்டன்ஸோட வீடியோஸ் போட்டு காட்டுறாங்க. இந்த வீடியோஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவங்க யாரோட ஃபேஸையுமே காட்டல, வெறும் வீடியோ மட்டும் காட்டுறாங்க. வீடியோ காமிச்சிட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு பையனை வந்து டேட்டுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 கேர்ள்ஸும் ஒரு பையனை டேட்டுக்கு சூஸ் பண்ணுறாங்க. இதில் பிரியங்கா அண்ட் ஈடன் வந்து ராஜா ருத்ரகடியை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சிந்தூரி அண்ட் நேஹா வந்து அசீமை சூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த அசீம் தான் தெரியாது போல இருக்குது. அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா, வீணா வந்து தினேஷை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோனிஷா வந்து வெக்கையை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் எபிசோட. இனி நாளைக்கு எல்லாருமே டேட் போவாங்க. அதை பற்றி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.